தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியின் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சி அதிமுகங்கிற ஒரு கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பா அந்தமா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்தியாவிலேயே மோடியை எதிர்த்து அரசியல் செய்த ஒரு லேடி, அயன் லேடி. தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் அவங்க எங்கேயுமே சமரசமே ஆனல. அந்த மாதிரி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட திமுக அதிமுக போட்டியா தான். யாரு ஸ்கோர் பண்றது? மக்கள் நல திட்டங்கள்ல யார் ஸ்கோர் பண்றது? நீ ஸ்கூட்டி கொடுக்குறியா, நான் லேப்டாப் கொடுக்குறேன். நீ கலர் டிவி கொடுக்குறியா, நான் சைக்கிள் கொடுக்குறேன். மாறி 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 மக்கள் நல திட்டங்கள் அவங்க போட்டு இருந்த ஸ்கீம் தான் 50 வருஷமா தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. பாஜக எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில தானே கூட்டணி அமைச்சிருக்காங்க. யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. யாராவது அமித்ஷா சொன்னாரா? நாகேந்திரன் சொல்றாரு. அமித்ஷா சொன்னாரா? ஆமா, மத்தியில மோடி தலைமையில, மாநிலத்துல எடப்பாடி தலைமையில சர்க்கார், மோடி கா சர்க்கார், தமிழ்நாடுமே நாங்க உட்காருவோன்றாங்க. திமுக கொடுத்தா வரவேற்கிறீங்க, அதிமுக கொடுத்தா இப்படி எல்லாம். ரைட், நல்ல கேள்வி. திமுக ஒரு திட்டங்களை கொண்டு வந்து அதில் வருமானத்தை எடுத்து கொடுக்குறாங்க. 1000 கொடுக்கும்போது 10,000 கொடுக்க முடியாது. ஏன்னா இவர்களுக்கு அந்த அளவுக்கு நிதி நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு திறமை கிடையாது. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சா தான் இப்ப இருக்காருன்னு. அப்போ அமித்ஷா அவர்களுக்கு இருக்காதா, மத்திய அரசுக்கு இருக்காதா? இவரே முதலமைச்சர் இல்லைன்ற நீங்க என்ன? நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கு. அறிவிப்பெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதிரி எலெக்ஷன் வந்தாலும் வந்துச்சு, போட்டி போட்டுட்டு அறிவிப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு கட்டத்துக்கு இதை யாருமே, அதாவது ஏலம் விடும்போது விடுவாங்களா அது மாதிரி, ஆமா 10,000 இதை யாரும் தாண்ட மாட்டாங்கன்ற எண்ணில் கொண்டு போய் எடப்பாடி வச்சிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன இந்த 3ஆம் கட்ட? இல்ல, இது தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியின் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சி அதிமுகங்கிற ஒரு கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பா அந்தமா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்தியாவிலேயே மோடியை எதிர்த்து அரசியல் செய்த ஒரு லேடி, அயன் லேடி. ஆமா, அவங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் மோடியால அடிக்குது. அங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 37 சீட்ல சோலவா ஜெயிக்கிறாங்க, தனியா நின்று. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இவங்கள மாதிரி டெல்லிக்கெல்லாம் போனதே கிடையாது. அம்மா எல்லாரையும் வயஸ்காண்ட நிக்கணும் ஆசைப்படி இல்ல. ஒரு முறை வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்து ஆதரவு வாபஸ் வாங்க போறேன்னு சொன்னதுக்கு பிறகு அங்கிருந்து அப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க. இந்த உள்ளே விடல. இந்தியாவுடைய பாதுகாப்பு ராணுவ அமைச்சர் நிக்கிறாரு பொக்கையோட, உள்ள விடல. அப்படி எல்லாம் போய் அம்மா இந்தியா என்ன இருந்தாலும் இந்தியாவோட ராணுவ அமைச்சர் உள்ள கூப்பிடுங்கம்மா அப்படின்னு அப்படி ஒரு கட்சியை தன்னுடைய கட்டுக்காப்பா வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் அவங்க எங்கேயுமே சமரசமே ஆனல. அந்த மாதிரி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட திமுக அதிமுக போட்டியா தான். யாரு ஸ்கோர் பண்றது? மக்கள் நல திட்டங்கள்ல யார் ஸ்கோர் பண்றது? நீ ஸ்கூட்டி கொடுக்குறியா, நான் லேப்டாப் கொடுக்குறேன். நீ கலர் டிவி கொடுக்குறியா, நான் சைக்கிள் கொடுக்குறேன். மாறி 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 மக்கள் நல திட்டங்கள் அவங்க போட்டு இருந்த ஸ்கீம் தான் 50 வருஷமா தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. அதுக்கு பிறகு அம்மா மறைந்ததுக்கு பிறகு முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி கையில் வந்ததுக்கு பிறகு மாநில உரிமைகள் ஒன்னொன்னா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த மாதிரி 2016 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உதயமின் திட்டத்தை கொண்டு வர்றாங்க. உதயமின் திட்டத்தை கொண்டு வந்து உதயமின் திட்டத்திற்கு கண்ணம் போடுறாங்க, கண்ணன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. முடியாதுட்டாங்க. உதயமின் திட்டத்துல கையெழுத்து போடவே முடியாதுட்டாங்க. ஏன்னா அது 50% கன்சியூமர் தலையில வைக்கக்கூடிய சுமை. நீங்க 50% வெளியில வாங்கணும், பிரைவேட்ல வாங்கணுங்கிறாங்க. அதான் அந்த உதயமின் திட்டத்துடைய பேஸே என்னன்னா 50% தனியார்ட்ட வாங்கணும். தனியார்னா யாருன்னு தெரியும் நமக்கு, அவங்க கையில போயிரும் அப்படிங்கறதுக்கு அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா இது கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தப்பி தவறி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா அதுக்கு முதல்ல போய் கையெழுத்து போட்டார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 ராஜ்யசபா உறுப்பினர்கள், இந்த 11 ராஜ்யசபா உறுப்பினர்கள் தான், இந்த 11 ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாக்களித்தா தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் நிறைவேறும். 3 வேளாண் சட்டங்கள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட 100கணக்கான விவசாயிகள் மாண்டு போனார்கள். அதுக்கு முக்கிய காரணமாக, அந்த சட்டம் வருவதற்கு காரணமாக அன்னைக்கு வாக்களித்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர்கள். அந்த மாதிரி இருந்தா விட்டுருப்பாங்களா? கண்டிப்பாக அதுக்கு வாக்களிச்சிருக்க மாட்டாங்க. சிஏஏ சட்டமா இருக்கட்டும், ஆர்டிகல் 370 ரத்தா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் மாநிலம் சார்ந்த விஷயம், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம் அத்தனைக்கும் அந்த 11 ராஜ்யசபா உறுப்பினர் இருந்தாங்க. அப்ப அதிமுக முழுவதுமாக இன்னைக்கு பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில், பாஜகவில் ஒரு அணியா இருக்கு. எப்படி பாஜகவில் மகளிர் அணி, இளைஞர் அணி இருக்கிற மாதிரி அதிமுகங்கிற ஒரு அணி. சார்,
தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி சார். இன்னைக்கு எதிர்க்கட்சி தப்பித்தவரை எதிர்க்கட்சியா இல்ல, இருக்கு. பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில தானே கூட்டணி அமைச்சிருக்காங்க. யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. யாராவது அமித்ஷா நயினா சொன்னாரா? நாகேந்திரன் சொல்றாரு. அமித்ஷா சொன்னாரா? அவருங்க ஆமா, மத்தியில மோடி தலைமையில, மாநிலத்துல எடப்பாடி டபுள் இன்ஜின் தலைமையில சர்க்கார். சொல்றாரு. டபுள் இன்ஜின் சர்க்கார், மோடி கா சர்க்கார், தமிழ்நாடுமே நாங்க உட்காருவோன்றாங்க. யாராவது வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை தப்பித்தவரி பிள்ளையா கூட சொல்லிருக்காங்களா? அவர் தலைமையில தான் தமிழ்நாட்டுல தேர்தல் அவர் முன்னாடி உட்கார்ந்துருப்பாரு. அவர் பேரை சொல்றாங்களா? மாப்பிள்ள அவர் தான் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றது. அமித்ஷாவும் சொல்றாரு, இப்ப இவரு சொல்றாரு. இப்ப இந்த அறிவிப்புகளுக்கு வாங்கணும், அதிரடியான அறிவிப்பு. ஆமா ஆமா, 10,000 ரூபாய் கருணை தொகை. கருணை தொகைனா என்ன? நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன, நீங்க குலவிளக்கு திட்டம், கருணை தொகை. குலவிளக்கு திட்டத்துக்கு அது கூட நல்ல பேர் விட்டுருவோம். கருணை தொகைன்னா இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்னா, இவர் வந்து வாரி வள்ளல், பாரி வள்ளல், நாங்கள்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம கருணை கொடுங்க சாமின்னு கையேந்து நிக்கிறாங்களா? திட்டங்களுக்கு பேர் வைப்பதில் கூட சுயமரியாதை இருக்கணும். அதிமுக உரிமை தொகை, அது உரிமை தொகை. உங்களுடைய பணம், திமுக கொடுக்கல காசு, நீங்க கட்ட டாக்ஸ்ல இருந்து கொடுக்குறோம், அது உங்களுடைய உரிமை, கேட்டு வாங்கிக்கங்க. விளிம்பு நிலை மக்களை கை தூக்கி விடுவதற்காக அரசாங்கத்தினுடைய வரி பணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், அது உங்க காசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாங்குற காசை கூட தன்மானத்தோடு இருக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும். உரிமை தொகை உங்களுடைய பணம், அதை வச்சுக்கோங்கன்னு. இவர் என்ன பண்றாருன்னா கருணை தொகை. கருணைனா யார் மேல காட்டுவாங்க கருணை? முடியாதவர்கள், ஏழ்மையில் இருக்கவங்க, வயோதியத்தில் உள்ளவங்க, இயலாதவர்கள், அவங்கள பார்த்து கருணை படுறாராம். இவர் கருணை படுறதுக்கு என்ன இருக்கு? எங்க பணத்தை எங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு இவர் என்ன கருணை பண்றது? அப்ப இந்த திட்டத்தின் பேரே முதலில் பிழை, பாட்டிலேயே பிழைன்ற மாதிரி பேர்லயே பிழை. இதுல என்னன்னா 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு, அப்புறம் வந்துட்டு 4,000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு, அப்புறம் வந்துட்டு 2,000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு மாசம். இதெல்லாம் இந்த 10,000 ரூபாய் ஸ்கீமே கிட்டத்தட்ட 20,000 கோடி வரும். இவர் எப்படி இதை கொடுக்க போறாருன்னு தெரியல. இன்னைக்கு பத்திரிகை சந்திப்புல திமுக கொடுத்தா வரவேற்கிறீங்க, அதிமுக கொடுத்தா இப்படி எல்லாம். ரைட், நல்ல கேள்வி. திமுக ஒரு திட்டங்களை கொண்டு வந்து அதில் வந்து வருமானத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இவங்களும் வருமானத்துக்கு வழி 4% இருந்த பொருளாதாரம் 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வளர்ச்சி அடைஞ்சதுல இருந்து எடுத்து மக்கள் நல திட்டங்கள் கொடுக்குறாங்க. உங்கள் ஆட்சியில் எத்தனை இருந்துச்சு? 4% இருந்துச்சு. உங்கள் ஆட்சியினுடைய நிர்வாகத்திறன் இவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க யோசிக்கவே வேண்டாம். நீங்க காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, தமிழ்நாட்டு அரசியல் ட்ரெண்டிங்ல. அதனால நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணின மாதிரி நீங்க சொல்றீங்களே. இல்ல, எடப்பாடி பழனிசாமி காப்பி பேஸ்ட் பண்ணல. திமுக தான் எடப்பாடி பழனிசாமி காப்பி பேஸ்ட் பண்றாரு. இப்ப திமுக 1000 ரூபாய் முதல்ல கொடுக்குறேன்னு நாங்க தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? கொடுக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் 1,500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. மாசம் 12,000 ரூபாய். யாராருக்கு போய் சேருது அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, அவர் பெண்களுக்கு 1000, கிட்டத்தட்ட 1,20,00,000 பேருக்கு போகுது. இப்ப இதெல்லாம் வந்து திட்டங்கள் போய் சேருது. இந்த திட்டங்கள்லாம் என்ன பயன்? இது இலவசம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இது வந்து முதலமைச்சர் பல இடங்கள் அதான் சொல்றாரு, இது வந்து மக்களுக்கான ஒரு விதையை விதைக்கக்கூடிய விஷயம். முதலீடு. அரசு பள்ளி மாணவர்கள் பார்ட் டைம் வேலைக்கு போறான், அந்த பையன் வந்து வறுமையின் காரணமாக படிப்பு நிப்பாட்டக்கூடாது. அப்ப அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அவன் படிப்பை நகர்த்தி கொண்டு போனான். காலேஜுக்கு போறான், அங்க ஒரு பொருளாதார காரணத்தை காட்டி அவன் படிப்பு நிப்பாட்டக்கூடாது. அப்ப அவனுடைய குறைந்தபட்சம் டிகிரியா இது முடியும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு மாசம். குறிப்பா பெண்களுக்கு கொடுக்கிறது வந்து ஜெயலலிதா அம்மா வந்து தாலிக்கு தங்கம்னு வச்சிருந்தாங்க, அதை மாத்தி இல்ல. இந்த 1000 ரூபாங்கிறது அவங்க வந்து ஒரு சுயமரியாதையோட வாழ்வதற்கான பணம். இது 1000 ரூபாங்கிறது சாதாரணமா கிடையாது. கணவரால் கைவிடப்பட்டவர்கள், குழந்தை இல்லாதவங்க, கைம்பெண்கள், இவங்க எல்லாம் வந்து ஆதரவற்ற இருக்கிற நிலையில அவங்க கையில ஒரு 1000 ரூபாய் இருக்கு. ஒரு நாளைக்கு 30 ரூபாய் மினிமம் அவங்களுக்கு சாப்பாடு போதும். அவங்க தைரியமா இருக்கு. என் கையில மாசம் 1000 ரூபாய் இருக்கு, மாசம் 1000 ரூபாய் வருதுல்ல, 1 ஆச்சு அக்கௌண்ட்ல வருதுல்ல. சரி சார், பெண்கள் கிட்ட வரவேற்பு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க வந்து ரேஷன் அட்டை கொடுப்பாருன்னு நினைக்கிற, கருணை தொகை குடும்பத்துக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க கொடுக்குறாரு, வாரி வழங்குறாரு. எப்படி முடியும்? பொருளாதார ரீதியாக எப்படி முடியும்? 1000 கொடுக்கும்போது 10,000 கொடுக்க முடியாது. ஏன்னா இவர்களுக்கு அந்த அளவுக்கு நிதி நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு திறமை கிடையாது. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சா தான் இப்ப இருக்காருன்னு. அப்போ அமித்ஷா அவர்களுக்கு இருக்காதா, மத்திய அரசுக்கு இருக்காதா? இவரே முதலமைச்சர் நீங்க என்ன? இல்ல, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் மாநில தலைவர் சொல்லிருக்காரு. யார் மாநில தலைவர் சொல்றாரு? டெல்லியில இருந்து வரவங்க சொல்றாங்களா? டெல்லியில இருந்து வரக்கூடியவங்க யாராவது தப்பித்தவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட், அதிமுக எடப்பாடி பழனிசாமி, இந்த 2 வார்த்தையை எங்கேயாவது பயன்படுத்திருக்காங்க மேடையில? எங்கேயுமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்பனா அவங்களுடைய திட்டம் என்னன்னா, அவங்களுக்கு தேவை இந்த இரட்டைலை வேணும், அந்த அதிமுக ஒரு கட்சி வேணும். அதை காமிச்சு பாஜக உள்ள வருவதற்கு இவங்களை பயன்படுத்துறாங்க. அதோட முடிஞ்சு போயிடும். இவரவே முதல்ல முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கல, அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டை ஏத்துக்கல.
இவருக்கு சொல்லக்கூடிய திட்டங்களை அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? சிம்பிள் லாஜிக். இவரவே ஏத்துக்கல, இவர் சொல்றது எங்க ஏத்துக்குவாங்க? அப்ப இதுவே வந்து இப்ப இங்க இன்னொரு முரணும் இருக்கு. இவ்வளவு திட்டங்களை வரிசையா இறக்கியிருக்காரு. தமிழகம் வந்து இத்தனை லட்சம் கோடி கடன்ல இருக்கு, உங்க மீது கடன் திணிச்சிருக்காரு முதலமைச்சர், இலவசமா வாரி வழங்கி அப்படின்னு அவ்வளவு விமர்சனங்களை வச்சிருக்காரு. திரும்ப இவரும் இதேதான் அறிவிக்கிறாரு அப்படிங்கிற தேர்தல் நேரத்துல இதாவது செஞ்சு நம்ம வாக்குகளை வாங்கணும். ஏன்னா பலகீனமாகிக்கிட்டே போறது அந்த கூட்டணி. தேமுதிக அங்க இருந்தது வெளியே வந்துருச்சு. பாமக 2 பிளவா இருக்கு. அதிமுக ஒவ்வொரு நாளும் கூட்டம் ஆள் வெளியேறிட்டே இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்கா வெளியேறிட்டே இருக்காங்க. பாஜக மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டுல. அப்புறம் ரொம்ப பலகீனமா இருக்கு. அதிகபட்சமான ஆயுதம் என்னன்னா வாக்குறுதிகள் தான், கவர்ச்சிகரமான திட்டங்கள் தான். 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு மோடிஜி. இவர் 10,000 ரூபாய் போடுறாங்கிறாரு. அவ்வளவுதான். அவர் எங்க நான் சொல்லவே இல்லைன்ட்டாரு. சொல்லவே இல்லைங்கிறது பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அப்ப அதே மாதிரி தான் இவர் எதையாவது சொல்லி நம்ம வந்து குறைந்தபட்சம் நம்ம இருப்பை தக்க வச்சுக்கணும். 10,000 தர்றேன், சாலையோர வியாபாரிகள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்றேன், 2,000 தர்றேன், 4,000 தர்றேன், ஏகப்பட்ட ஸ்கீம் சொல்றாரு. இது எதுவுமே சாத்தியம் இல்லை. இவரை நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இல்லை. நிறைய விஷயத்த அள்ளி தெளிச்சிருக்காரு சார். விவசாயிகளுக்கு மானியம் அதிகரிச்சிருக்காரு, மின்கட் அதாவது மின் யூனிட் அது வந்து அதிகரிச்சிருக்காரு. இப்படி பல லிஸ்டே போடலாம், அவ்வளவு கொடுத்திருக்காரு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து 2016 அந்த அம்மையார் ஜெயலலிதா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் செல்போன். ஆமா, 2016 இதை விட ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து என்னது? 2016 அனைத்து ரேஷன் கார்டுக்கும் செல்போன். வீடு இல்லாதவருக்கு, நிலம் இல்லாதவருக்கு 3 சென்ட் இடம். இதை விட கவர்ச்சிகரமான ஆஃபர் இருக்கா? எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல. எதுவுமே நடத்தல. 2016 லிஸ்டே இருக்கு நம்மள்ட்ட. 16 அவங்க சொன்ன கவர்ச்சிகரமான திட்டத்துல ரேஷன் கார்டு ஃபுல்லா செல்போன். நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த மாசம் எல்லா ரேஷன் கார்டுலயும் செல்போன் வாங்கிடுவேன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? இடம் இல்லாதவங்களுக்கு 3 சென்ட். அது கூட பெரிய விவாதமாச்சு. அத்தங்க 1 கோடி 1.5 கோடி மக்களுக்கு 3 சென்ட் கொடுத்துட்டு எங்க இடம் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி பெரிய விவாதமாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சிக்கு வந்தாரு. அம்மாவின் ஆட்சி நடத்துறேன்னு சொல்ற எடப்பாடி அம்மாவினுடைய வாக்குறுதி நிறைவேற்றினாரா? சிம்பிள் லாஜிக். அம்மாவினுடைய ஆட்சி, அம்மாவினுடைய ஆன்மா, அம்மாவினுடைய ஆன்மா நம்மளை சுற்றி சுற்றி வருகிறது அப்படிலாம் பேசக்கூடியவங்க. அம்மா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா நீங்க? 3 சென்ட் இடம் என்னாச்சு? செல்போன் என்னாச்சு? இப்ப எப்படி நம்புவாங்க உங்களை? திமுக கொடுத்த வாக்குறுதிகள் 500 வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க. அது சம்பந்தமான ஓப்பன் டொமைன்லயா இருக்கு. அது பெண்கள் சம்பந்தமான வாக்குறுதிகளை கண்டிப்பா நிறைவேற்றிட்டாங்க. விடியல் பயணமா இருக்கட்டும். திமுகவுடைய வாக்குறுதிகள் வந்து அந்த 1000 ரூபாய் அதை தவிர அவங்க கொடுத்து செயல்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்றைக்கு அரசியல் களத்துல எங்களோட தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி இல்லாம அவங்களுடைய ஃபியூச்சர்ஸை நோக்கி இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். வளர்ச்சி திட்டங்களா இருக்கு, வளர்ச்சிக்கான இன்வெஸ்ட்மெண்டா இருக்குது. அவங்க உயர்கல்வி முடிச்சு வந்து அவங்க ஓட்டு போடும்போது இவங்க ஆட்சி எலெக்ஷனே முடிஞ்சிருக்கும். திமுக ஒரு பெரிய தவறு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, அவர்கள் செய்த சாதனைகள், திட்டங்களை அடுத்த தலைமுறை இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. ஆமா, யாருமே பேசல. அவங்களுக்கு அதுக்குண்டான பலனே தெரியாம இருக்கிறாங்க. பலன் தெரியாம பலன் அடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல. உதாரணத்துக்கு SC/ST மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்போட வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து, அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ந்தெடுத்து ஹையர் எஜுகேஷன் அவங்க எந்த நாட்டுல படிக்கணும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அவர்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு அவங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டோ அவங்களுக்கான ஃபுல் ஸ்பான்சர் பண்றாங்க. நிறைய சமயத்துல கூட நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா போய் சேரல. அவங்க வந்து இதை வந்து மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்காம இருக்கிற விளைவு என்னன்னா, திமுக என்ன செஞ்சுப்பா, திமுக என்ன பண்ணிருக்கு, திமுக செஞ்சிருக்கக்கூடிய இந்த கடன் வாங்கியிருக்காங்கன்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கி போறீங்க. சிம்பிள். நம்மளுடைய அறிவு கட்டண மாதிரி பேசுறோம்னா, ஒரு கடன் வாங்குறோம், ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி போட்டுக்கிறோம். அந்த இடம் வந்து 10 வருஷத்துல எவ்வளவு போகும்? 50 லட்ச ரூபாய் போகும். அப்ப அந்த இடத்துடைய வேல்யூ நமக்கு லாபம் தானே. அந்த மாதிரி திமுக அரசாங்கத்தின் கடன் வாங்கி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் நல திட்டங்கள், பொருளாதார திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சிகள். அதனாலதான் 4% போயிருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கரெக்டா GST கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலயும் போயிருக்கு. அப்ப இவர் மீது இந்த திட்டங்கள், கவர்ச்சிகரமான திட்டம் 10,000 இந்த 2,000 நம்ப மாட்டாங்க. இது 10,000 பீகார் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி இங்க கொண்டு வந்து இறக்குற மாதிரி இல்ல. பீகார்ல பண்ணதுன்னா அது வந்து பாஜகவுக்கு நேரடியாக கூட்டணியில இருந்தது. உலக வங்கியில அவங்க வந்து கடனை வாங்கி இதை கொண்டு வந்து செஞ்சாங்க. உலக வங்கியில் எதுக்கு சொல்லி கடன் வாங்கினாங்க? மக்கள் நல திட்டங்கள் சொல்லி கடன் வாங்கி இதுக்கு வந்து தேர்தலுக்காக பயன்படுத்துறாங்க. அது பெரிய விமர்சனம். இவர் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சொல்றாரு. இப்ப நீங்க இந்த பாஜக கூட கூட்டணி வெற்றி பெற்றா
பாஜக கூட கூட்டணி தானே இருக்கிறீங்க. இப்பயும் நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? குறைந்தபட்சம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 10,000 கொடுக்க வேண்டாம். நீங்க சரியான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருந்தா, நாங்க வந்து பாஜகவோட இந்த மாதிரி கூட்டணியில இருக்கிறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல நீட் ரத்து, ஜிஎஸ்டி பணத்தை உடனே ரிலீஸ் பண்ணுவோம், கல்விக்கான கடனை வாங்கிட்டு வருவோம், தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவோம். இதெல்லாம் பாஜகவுடைய நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல கையெழுத்து போட்டிருக்கிறோம். இதனாலதான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம். தேர்தல் அறிக்கை கொடுக்க முடியுமா? நீங்க 10,000 வேணாம், 10,000 எங்களுக்கு தேவையும் இல்லை. தமிழ்நாட்டுடைய நீண்ட நாள் பங்கீட்லயே வந்து டிடிவி தினகரன் போய் நான் பாஜகவோட தான் பேசி தொகுதியை நான் உறுதி பண்ணிப்பேன்னு சொல்றாரு. நீங்க போய் காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் எடுத்துட்டு போய் இன்னும் சிக்கலாக்குறீங்க. அது என்னன்னே தெரியாது, அது வேற விஷயம். காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் என்னன்னு தெரியாது, அது வேற விஷயம். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க, திமுக வந்து பாஜக கூட்டணி வைக்கிறா, பாஜக வந்து தகாத கட்சியா. அன்னைக்கு பாஜகவை கலைஞர் எப்படி பயன்படுத்தினார்னு கடிவாளத்தை தான் கையில் வச்சிருந்தாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டீங்களா, டீலிமிட்டேஷன், அப்பதான் டீலிமிட்டேஷன் வந்துச்சு. அப்ப டீலிமிட்டேஷன் வந்த பிறகு கலைஞருக்கு நல்லா தெரியும் 25 கண்டிப்பாக தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும், 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. போட்டாங்க. ஜிஎஸ்டி இது சிஏஏ கொண்டு வரக்கூடாது, காமன் சிவில் ப்ரோக்ராம் கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கு உங்களுடைய அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கூடாது. நீங்க ஆட்சியில் இருந்துக்குங்க, உங்களுடைய அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கலைஞர் தன்னுடைய கடிவாளத்தில் கையில் வச்சது. அதுவும் 5 வருஷம். அதுக்கு பிறகு 2001 சட்டமன்ற தேர்தல் தந்துச்சாங்க, அது தோல்வி. அதற்கு பிறகு நேரடியாக கலைஞர் அதோட பாஜகவை முடிவு ஏற கட்டிட்டாங்க. அன்னைக்கு ஏன் நினைச்சுன்னா 96 இருந்து 99 வரைக்கும் 3 பொது தேர்தல் நடக்குது. 96 இருந்து 99 வரைக்கும் குஜராத் இருக்கிறாரு, தேவகவுடா இருக்கிறாரு, வாஜ்பாய் 13 நாள் இருக்காரு, வாஜ்பாய் 13 மாசம் இருக்கிறாருன்னு ஒரு 3-4 பொது தேர்தல் நடக்குது. இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்டே இல்ல. அப்ப கலைஞர் என்ன சொல்றாரு, இது வந்து ஆபத்து, நாட்டுக்கே ஆபத்து, வேற வழியில் பாஜகவுக்கு நம்ம ஆதரிச்சுதான் ஆகணும். அதே நேரத்துல வந்து பாஜகவோட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கிறோம், ஆட்சி இருக்கட்டும், கடிவாளம் நம்மகிட்ட இருக்கட்டும். அவர் முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர் தான், ஆனா தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேங்கிற மாதிரி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. அது வேற விஷயம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, முழுவதுமாக உங்களுக்கான ஒரு ஐடியாலஜி இருக்கு. அண்ணாவை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி, எம்ஜிஆர் இருக்கக்கூடிய கட்சி. எம்ஜிஆர் நடத்திய அதிமுகவா இது இப்ப இருக்கிற அதிமுக? அந்த அம்மையார் இருக்கிற அதிமுகவா இப்ப இருக்கிற அதிமுக? அதிமுக நிர்வாகிகள் யோசிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவே அல்ல, அது அமித்ஷாவினுடைய ஒரு திமுகவாக இருக்கிறது. அவங்க தான் முடிவு பண்றாங்க. ஓபிஎஸ்க்கு பிரச்சனை வந்தாலும் டெல்லிக்கு தான் போறாரு, செங்கோட்டையனுக்கு பிரச்சனை வந்தா எடப்பாடிக்கே பிரச்சனை வந்தாலும் டெல்லிக்கு தான் போறாரு. உங்களுக்குன்னு ஒரு கட்சி ஆபீஸ் இருக்கு, லாய்ட்ஸ் ரோட்ல இருக்கு, எம்ஜிஆர் மாளிகைன்னு பேர் வச்சிருக்கீங்க, அங்க எம்ஜிஆர் சிலை வச்சிருக்கீங்க, ஜெயலலிதா சிலை வச்சிருக்கீங்க, அங்கதான் உங்களுக்கு கட்சி ஆபீஸ், ஹெட் குவார்டர்ஸ். அதுதான் உங்க பஞ்சாயத்து. அங்க போய் அமித்ஷா அவர்கள் இங்க வந்து தானே கூட்டணி உறுதி பண்ணிட்டு போனாரு. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உறுதி பண்ண, தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி கூட்டு வந்தாங்க அவரை? மத்தியானம் வரைக்கும் வர மாட்டேன்னாரு, அப்புறம் போட மாத்தினாங்க, ஏகப்பட்ட இதுக்கு பிறகு வந்திருக்காங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. சிம்பிளா சொன்னா 2016 அந்த அம்மா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. அம்மாவின் ஆட்சி நடத்தக்கூடியன்னு சொல்ற நீங்க அந்த அம்மா கொடுத்துட்டு போன வாக்குறுதியை நிறைவேற்றலையே. இல்ல இன்னொரு பாயிண்ட் மேல போய் மக்கள் வந்து கூட இருந்தவங்களுக்கே அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு இதுல கூட இருக்கிறவருக்கு துரோகம் பண்ணாருங்கிறது அவங்களே சொல்ற குற்றச்சாட்டு அது இருக்கு. இன்னொரு ஒரே கொஸ்டின் என்னன்னா, இந்த சைடு ஆட்சியில இருக்காங்க, மக்களுக்கு வந்து நிறைகுறைகள் இருக்கலாம், அதற்கான வாக்குகள் பிரியும், அதெல்லாம் இருந்தாலும் இந்த டிஎம்கே கூட்டணி இருக்காங்க. உள்ள பல சலசலப்புகள் காங்கிரஸால இருக்கு, இருந்தா கூட அவங்க இருக்காங்க. ஆப்போசிட்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதிமுக பாஜக கூட்டணியே ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பல்ஷன்ல வந்த கூட்டணி, ஒரு நெருக்கடிகள் கூட்டு வந்த கூட்டணி. இப்ப அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறாரு? அன்புமணிக்கு அங்க சிக்கல் இருக்கு, வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அது எப்ப போட்ட வழக்கு? போன காங்கிரஸ் ஆட்சியில அவரு அமைச்சரா இருக்கப்ப அதை மருத்துவக் குழு வரைக்கும் முறைகேடாக வந்து அனுமதி கொடுத்தாருங்கிற வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அதை காமிச்சு அவரை வழியில் வச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் போன மாசம் வரைக்கும் வேற மாதிரி பேசி இருந்தார், இந்த மாசம் அவரை வழி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு வாரம் இப்போ ஒரு மாசம் ஆச்சு. அப்ப அவரை வழக்க காமிச்சு அவரை வழி கொண்டு வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி டிவிகே கூட தான் கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. ஏன் அவர் கொண்டு வந்திருக்காங்க? அப்ப அவர் மீது உள்ள வழக்கு காமிச்சு, அவர் சம்மந்தி உள்ள வழக்கு காமிச்சு, இவர் மேல டெண்டர் வழக்குகளை காமிச்சு இவரை வழி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வழக்குகளை காமித்து வளைத்து போட்ட கூட்டணி தான் இது. அப்ப இந்த கூட்டணி எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க? திமுக கூட்டணிக்குள் சலசலப்புனா காங்கிரஸ்குள் மட்டும்தான் குழப்பம், மிச்சம் எந்த கட்சிக்கும் கூட குழப்பம் கிடையாது. ரொம்ப தெளிவா காங்கிரஸ் வெளியில போனா பாதிப்பு இல்லையா திமுகவுக்கு? இல்ல காங்கிரஸ் இப்ப அதை தாண்டி காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு, வெளியில போறதுக்கான வாய்ப்பு எல்லாம். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.